இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.2ல 7th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த ஒரு சம்மை படிச்சாப்பா உங்களால மிச்சம் இருக்கிற எல்லா சம்மும் ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a பிளஸ் பி டிவைடட் பை a மைனஸ் பி, ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஏவும் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ இருக்கிற இடத்துல 1/2 போடணும், பி இருக்கிற இடத்துல 2/3 போடணும். போட்டுடலாமா? ஏ இருக்கிற இடத்துல 1/2 போடணும், பி அடுத்தது என்ன இருக்கு பிளஸ், பி இருக்கிற இடத்துல 2/3 போடணும். மிச்சம் எல்லாம் அப்படியே போடுங்க, எல்லாமே அப்படியே. ஓகே, இப்போ இதை தனியா எடுத்து சால்வ் பண்ணுங்க, இதை தனியா எடுத்து சால்வ் பண்ணுங்க. பண்ணிடலாமா? இப்போ இங்க பாருங்க, 1/2 பிளஸ் 2/3. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஃப்ராக்ஷனுக்கு நடுவில் ஒரு ஃப்ராக்ஷனை ஆடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணும்போது அதோட டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோமா முன்னாடி கிளாஸில். வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஒருவேளை அப்படி சேமாக இல்லைன்னா நான் என்ன பண்ணணுங்க, எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறது எப்படின்னு தெரியலன்னா முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. 2 × 3 6. அப்போ என்னோட எல்சிஎம் என்னங்க, 6. அப்போ இந்த 2-ஐ எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 ஆகும், 3. அப்போ மேலையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணும். இந்த 3 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 ஆகும், இன்டூ 2. அப்போ மேலையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ கீழே எனக்கு 6, மேலே எனக்கு 3, பிளஸ் மேலே எனக்கு 4, கீழே எனக்கு 6. இப்போ ரெண்டும் சேம் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ அதை ஒரு தடவை போட்டுட்டு மேலே இருக்கிற நம்பரை அப்படியே ஆட் பண்ணிடணும். ஸோ 7/6 தான் என்னோட ஆன்சர். அப்போ இங்க பாருங்க, இந்த ஃப்ராக்ஷன் இருக்கிற இடத்துல 7/6 போட்டுக்கலாமா? அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு. இப்போ அடுத்தது இந்த இதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் கார்னர்ல சால்வ் பண்றேன். ஸோ 1/2 மைனஸ் 2/3. இப்போ முன்னாடி போட்ட அதே தாங்க, டினாமினேட்டர் சேமா இல்லை. ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். பாரு இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அப்போ இங்க இன்டூ 3, இங்க இன்டூ 3, இங்க இன்டூ 2, இங்கே இன்டூ 2. அப்போ வழக்கம் போல தான் 3/6 மைனஸ் 4/6. அப்போ நல்லா கவனிப்பா, 6-ஐ ஒரு தடவை மேலே இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கணும். ஸோ இப்போ -4 + 3ன்னு எனக்கு கிடைச்சிருக்கு, ஆமாவா? ஸோ எப்பயும் பெரிய நம்பரில் இருக்கிற சைனை மைனஸ் முன்னாடி போட்டுக்கணும். இதை ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் டேபிள்ஸ் பாருங்க, மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ். ஸோ அப்போ மைனஸ் பண்ணணும். 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ என்னோட ஆன்சர் என்ன, -1/6. இப்போ இந்த -1/6-ஐ கொண்டு போய் இங்க போடுங்க. ஓகேவா, கிளியரா இருக்கா? நான் ஏற்கனவே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், டிவிஷன் இருந்தா அதை நம்ம என்னவா மாற்றி விட்டுறணும், மல்டிப்ளிகேஷனாக மாற்றி விட்டுறணும். ஏதாவது கண்டிஷன் இருக்கா? எஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்? நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறிடும். அதாவது கீழே இருக்க 6 மேலே போயிடும், மேலே இருக்க 6 கீழே வந்துடும், மேலே இருக்க 1 கீழே வந்துடும். ஓகேவா? மைனஸ் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த மைனஸ் மேலே இருந்தாலும் ஒன்று தான், கீழே இருந்தாலும் ஒன்று தான். ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்க, நமக்கு ரூல், நம்ம டயக்ராம் என்ன பார்த்தோம், உங்களுக்கு டயக்ராம் ஒன்று சொல்லி கொடுத்தேன். நடுவில் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த 6-ம் இந்த 6-ம் கேன்சல் ஆகி 1 1-ஆ மாறிடும். அவ்வளோதான். மிச்சத்தெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர். ஸோ 7 × 1 7, மேலே மைனஸ் இருக்கு. ஸோ 1 × 1 1. ஸோ டினாமினேட்டரில் 1 இருந்ததுன்னா அதை போட தேவையில்லை. ஸோ -7 தான் என்னோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.